நல்ல படங்கள், நல்ல கதையம்சம் உள்ள படங்கள் ஓடும். சில நேரங்களில் மசாலா படங்களும் ஓடத்தான் செய்யும். ஆகவே இது நிரந்தர வெற்றியாக நான் பார்க்கவில்லை. திண்டிவனம் தொகுதியில் 734 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற விசிக வேட்பாளர் வன்னியரசு விஜயின் வெற்றியை ஒரு தற்காலிகமான மசாலா படம் போன்றது என்றும் இது நிரந்தரமான வெற்றி அல்ல என்றும் விமர்சித்துள்ளார். விஜய் வெற்றி பெற்றிருக்காரு, நீங்க எப்படின்னா பாக்குறீங்க? அதாவது நல்ல வீடு கட்டி வச்சிருப்போம், அழகான வீடு, சமூக நீதி நிறைந்த வீடு. அந்த வீட்டை ஒரு புயல் அடித்து சிதைத்து விடும். அப்படித்தான் நான் இந்த தேர்தலை பார்க்கின்றேன். நல்ல படங்கள், நல்ல கதையம்சம் உள்ள படங்கள் ஓடும். சில நேரங்களில் மசாலா படங்களும் ஓடத்தான் செய்யும். ஆகவே இது நிரந்தர வெற்றியாக நான் பார்க்கவில்லை. கட்டாயம் சமூக நீதி, புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், கலைஞர் அவர்களுடைய அந்த கனவு என்பது சமூக நீதி கனவு தான், பாசிசம் அல்ல. இன்றைக்கு விஜய் அவர்களுடைய இந்த முன்னெடுப்பு என்பது நான் அதனுடைய பின்னணியாகத்தான் நான் பார்க்கின்றேன். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சொன்னதைப் போல இந்த விஜய் அவர்களுடைய வெற்றி என்பது அதனுடைய பின்னணி என்ன என்பதை இது போக தான் பார்க்க முடியும்.